உறவுகளே, நான் உங்கள் கேசி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஊரியான் என்ற ஒரு பகுதிக்கு மிகவும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். இதுக்கும் இந்த ஊரியான்ன்றது நான் நினைக்கிறேன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் சொல்லிக்கணும். எங்களுக்கு கிராம சேவையாளர் அல்ல வேறு அரசாங்க அதிகாரிகள் இந்த இடத்துக்கு டிராக்டரில் தான் வந்தாங்க. அப்படியான ஒரு சூழலில் ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த மக்கள் உண்மையாக எங்களுக்கு பார்க்க சரியான கவலையாக இருந்தது. நாங்கள் பிந்தி இந்த இடத்துக்கு கொடுத்துட்டோமோன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த மக்கள பார்வை இருந்தது. ஒரு ஏக்கத்தோடு இந்த பொருட்களை வேண்டினது எங்களால் பார்த்தோம். உண்மையில் இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த மக்களுக்கு முண்டி அடித்து கொண்டு நானா நீயான்னு சொல்லி போட்டி போட்டு உதவி செய்கிறது எங்களால் பார்க்குறோம். அதே போல் உலகம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நிறைய உறவுகள் முன் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஏகப்பட்ட எங்களோட உறவுகள் உதவி செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட அகில் அண்ணா, சுவிஸ் நாட்டில் வாழ்கிற அகில் அண்ணாவும் ஒரு பெரிய உதவி திட்டத்தை செய்திருக்கிறார். அவர் தொடர்ந்து செய்கிறதுக்கு விருப்பம், ஆனால் இருந்தாலும் அவங்களோட கையிலேயும் எந்த நேரமும் பணம் இருக்குமான்றது சந்தேகம். அப்படி இருந்தும் கூட வெள்ள அனர்த்தம் என்ற கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு பணத்தை அனுப்பி வைத்த இந்த அகில் அண்ணாவுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் உண்மையில் இந்த பகுதியை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், இந்த இதெல்லாம் வெள்ள நின்ற இடம். இந்த நிலத்தை பார்க்கவே நீங்கள் ஓரளவு யோசிப்பீங்க. இப்படியான இடங்கள் இன்றைக்கு எத்தனையோ பொருட்கள் இந்த இடத்துல இறங்கினாலும், ஆனால் இந்த நேரம் வெள்ள அனர்த்தத்தில் அந்த பொருள் கிடைச்சது உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அகில் அண்ணாவுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். அகில் அண்ணா போல நிறைய உறவுகள் இருக்கிறாங்க, அவங்களோட உதவி இவங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, வேறு நபர்கள் ஊடாகவும் இந்த உதவி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. எல்லாருக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற மக்களுக்கு உதவி செய்த புலம்பெயர்ந்த உறவுகள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் இனியும் வெள்ளம் இருக்குன்னு சொல்லினா, மழை வரப்போன்னு சொல்லினா, இனியும் அவங்களுக்கு உதவி தேவை என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இப்போ நாங்கள் வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கொண்டாங்க சாமான்லாம் இறக்கிடுவோம் பொதிகளை. பொதிகளை கொண்டு போய் கொண்டுக்கிறோம் பாருங்க. இது ஊரியான் மக்களுக்கு தான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஊரியான் மக்களுக்காக தான் கொடுக்குறோம். யார் கொடுத்தா அதை நான் அங்கே போய் சொல்லுவேன். நம்மளுக்கு யார் கொடுத்தாந்து கண்ணொலி ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ இடத்துல என்ன கொடுத்துருக்கலாம். நம்மளெல்லாம் இங்கே பார்த்து இருக்கும். தொடர்ந்து அப்படியே கண்ணொலியை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உதவி செய்யாதவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு பாருங்க. நான் நிறைய மக்கள் திரும்பி மருத்துவமனை தொடங்கிட்டு தொடர்ந்து பாருங்க. நாங்கள் கொண்டு போகிற இடத்த ரோட் கூட ஒழுங்கு இல்லை. அப்படியான இடத்துல இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் இப்போ 50 பொதி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரோட் கூட இல்லை. இப்படி ஒரு கிராமத்துக்கு இப்படி ரோட்டில் போய்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இப்படியாண்டு சில நேரம் சுற்றி கண்ட கதை சரி, அப்படித்தான் நானும் ஜோதிச்சு கொண்டு போகிறேன். பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு போய் சேருமெண்டா ஓகே, கிட்ட போயிட்டோம். கொஞ்சம் இதுக்கு நாங்கள் கிட்ட போயிடுவோம் நினைக்கிறேன். பார்ப்போம். மலையால் நாங்கள் இப்போ கட்டிக்கொண்டு தான் வந்துருக்கிறோம். அந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. இடம் மட்டும் வயல். அங்கிட்டு பார்க்குறாங்களே தவிர அதே இல்லை. அப்படித்தான் இருக்குது. பாருங்க தண்ணியெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குறோம்.
மண்பண்டியில் வச்சு தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வாகனத்தில் கொண்டாந்தாச்சு. இப்போ இறக்க போகிறோம் நாங்கள் வாகனத்தில். பாருங்கள், இதுதான் பொதுநோக்கு மண்டபம். கிராம சேவையாளர் அலுவலகத்தில் தான் நாங்களும் இறக்க போகிறோம். இப்போ நாங்கள் பொதிய இறக்கி கொண்டிருக்கிறோம். அவனுக்கு என்ன பேர்? காட்டும்படி 50 காட்டு காட்டு இல்லாமல் 5 வந்து வெள்ளத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் பொதி கொடுக்க வந்திருக்கிறோம். இதில் 50 பொதி இருக்குது. இந்த 50 பொதியையும் வந்து இந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்து எங்களோட மக்களுக்காக இந்த உதவி திட்டங்களை செய்து கொடுத்துருக்கணும். அந்த அடிப்படையில் எங்களோட சுவிஸ் நாட்டில் இருக்கிற அகில் அண்ணா எங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபா பணம் அனுப்பி அந்த பணத்தில் வந்து ஒரு கட்டமாக நாங்கள் இங்கு செய்திருக்கிறோம். அடுத்த கட்டம் வந்து புதுக்குடியிருப்பிலேயும் ரெட்பானாவிலேயும் எங்களோட உதவி திட்டம் நடந்திருக்குது. அன்பான உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள், எங்களோட இந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய உதவி தேவை. இவங்க வந்து ஒரு தாழ்ந்த பகுதி. இந்த பகுதி வந்து மழை வெள்ளம் வந்தால் தொடர்ச்சியாக வீடுகளுக்கு தண்ணி ஏறுற பகுதியாக தான் இந்த இடம் இருக்குது. நிச்சயமாக உங்களோட உதவி இந்த மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்டு இந்த 50 பொதியையும் நாங்கள் இப்போ வழங்க போகிறோம் இந்த மக்களுக்காக. சரி, காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரதேசம் வந்து கண்டாவள பிரதேசத்தில் கோரக்கங்கட்டு என்ற கிராம சேவையாளர் பிரிவில் பழைய ஊரியான கிராமம். இந்த கிராமம் வந்து வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். இது பள்ள பகுதியை சேர்ந்த பகுதி என்றால் இங்கே இருக்கின்ற 54 குடும்பமும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டது. அந்த வகையிலே அவர்களுக்கான பொதியை சுவிஸ் நாட்டிலிருந்து அவர்களுக்கு வழங்கி வைக்கின்ற அகிலன் அண்ணாவர்களுக்கு நமது கிராமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் பர்மக்கோட்டைகள் உள்ள மக்களுக்கு இந்த பொதியை தந்து வழங்கி அகிலண்ணா சுவிஸ் நாட்டில் அகிலண்ணா அவர்களுக்கு மிக நன்றி பாதிக்கப்பட்டிருந்தது. இது நமது சுவிஸ் நாட்டில் உள்ள அகிலண்ணா நமக்கு பொதியை தந்துள்ளார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊர் சார்பாக. பாலசிங்கம் காந்தராசா சந்திரசேகரன் சாமினி போயிடாங்க. இல்லைங்க, காட்டு நீங்கள் சைன் போய்க்கோ. காந்தராசா ஸ்ரீராசா சுரேஷ்குமார் கூப்பிடாது. மகளினி ஏராணி சுதாகரன் ஏராணி செல்வராசா சுரேஸ்வரன் சுப்பிரமணியம் ஜெயக்குமார் சிதம்பரம் கணேஷ் பாலசிங்கம் ஜெயக்குமார் பாலசிங்கம் புவனேஸ்வரன்
வேணாண்டா கதிஷ்குமாரா நீங்கள் போயிடாங்க வேலுக்குள்ள சாந்தகுமாரி சதீஸ்வரன் நந்தினி தேவராசா தேவி சேவன் சேவன் ஏராசா தேன்மொழி ஆந்தராசா சுஜீதரன் ஆந்தராசா சுஜீதரன் நாதன் பிரதீபன் பானுதேவன் ஜெசிந்தன் பிரகாஷ் விஜுசிகா அஜீபன் சபமாலே ரெஜினோல் ஜெயக்குமார் கஜவுடன் சந்திரகுமார் நிலவன் வேலுப்பிள்ளை ரோஜன் ஸ்ரீதரன் ரேணுகா ரதீஷ்குமார் கலைமாறன் ரதீஷ்குமார் மனோகர் மனோஹித்யா வேலுப்பிள்ளை ராஜேஸ்வரி பரமநாதன் ஜெகதீசன் பானுதவன் யோகராணி உதயகுமாரி தட்சிணராசா பரமநாதன் வேற கொடுங்க வேற தட்சிணராசா ஆனந்த வித்யா மாறி வந்தீங்க பாஸ்கரன் பேரப்பிள்ளை சரி சரி ஜாடு கண்டு கொடுத்தாங்க சர்மினி ஸ்ரீஹரன் ஸ்ரீதரன் ஜெயகுமார் ஆ சரி சரி ம்
இதுல இருக்கிறத சரி இப்போ காட்டில் வர்றாரு உங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் 50 பேருக்கு கொடுத்துருக்கணும். இது அகில அன்னையின் உதவி திட்டம் 50 பொதி கொடுத்துருக்கிறோம். கிராம சேவையாளருக்கு காய்ச்சலால் வரல இல்லையான்னு சொன்னால் அவர் எங்களுக்கு கடிதம் தந்திருப்பார். பாருங்க இவதான் படம் எடுக்க வேண்டாம். பாருங்க எடுக்க வந்து பொதிகள் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில் எல்லாரும் சந்தோஷம்தான். அம்மாக்கள் வந்து நன்றி சொல்லணும். ஏனெண்டா இந்த இடத்துல வந்து பொதி கொடுக்கறதுக்கு இந்த உதவியை செய்ததுக்காக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கணும். எல்லா வீடுகளையும் வந்து இன்னும் ஈரம் பத்தலை அப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் இந்த பாருங்கள் பாதையில் வெள்ளத்தால் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் எங்களோட உதவி திட்டம் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள் இந்த வீட்டிலலாம் தண்ணி அப்படியே நிற்குது. அந்த வீட்டில் தண்ணி இன்னும் வடியலை. அந்த வீட்டிலலாம் தண்ணி வடியலை. வீட்டுகளுக்கெல்லாம் நிற்குது. இந்த வீட்லேயும் தண்ணி நிற்குது. பக்கத்துலலாம் தண்ணி. உலகம் ஒரு கடினமான இல்லை கஷ்டமான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதிக்குள்ளே இருக்கிற மக்களுக்காக தான் நாங்கள் இந்த உதவி திட்டத்தை செய்திருக்கிறோம். பாவம் இப்படியான சில குடும்பங்களும் இங்கே இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்குது. எல்லாருக்குமே உதவி திட்டம் கிடைக்குது. ஆனால் சிலருக்கு வந்து உதவி திட்டம் கிடைக்கிறது கஷ்டம். இல்லை மழை பெய்திருக்குது. மழை பெஞ்சு ரோட்டால் போக இல்லாது
அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து இந்த ரோட்டால் போகலாமல் பிரச்சனைப்பட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இப்போ கொடுத்துட்டு திரும்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஜிஎஸ்க்கு வந்து காய்ச்சல்ன்றதால் அந்த கடிதம் இன்னும் தரல, ஜிஎஸ் கடிதம் தரல. நிச்சயமாக அவர் வந்து கடிதம் தருவார். இல்லை நாங்கள் ஏஜி என்ற சிபாரிசு கூடாக தான் அந்த பொருட்களை வழங்குற நாங்களாம் நினைச்சபடி வழங்குறதில்ல. எங்களுக்கு வந்து அந்த ஏஜிஏ ஜிஎஸோட கதைச்சி தான் நாங்கள் இந்த பொருட்களை வந்து கொடுக்குறோம். நிச்சயமாக நாங்கள் இன்னும் உதவி செய்வோம் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க. என்ற ஒரு கையெல்லாம் ஊடுறேன், ஃபோனை பிடிச்சி கொண்டு சில சரைக்கு விட்டால் சரி, போனும் இல்லை நானும் இல்லை.